பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று போட்டால் போதும், ஏலக்காய். இதெல்லாம் லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஒவ்வொன்றா தனித்தனியாக ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இலை போடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானா கூட போதும். ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த இலை சூடாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோம்னா போதும். நான் எந்த மசாலா செஞ்சீங்கனாலும் சரி, அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வீணாக போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும். எல்லாத்துலேயும் கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வறுத்து அரைச்சிங்கன்னா எப்பயுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை அடுத்தது பட்டை. பிரியாணி மசாலா வேற, கரம் மசாலா வேற. பிரியாணி மசாலா நீங்கள் சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் கிரேவிக்கு, மட்டன் கிரேவிக்கெலாம் போடுறப்ப கொஞ்சம் பிரியாணிக்கு போடுறதோட கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும், ஜாஸ்தி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ சிக்கன் பிரியாணினா இதில் 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். மட்டன் பிரியாணினா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாஸ்தி போடுங்க, அது போதும். எது ஃப்ரை பண்ணுறப்பையும் சரி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே பண்ணிங்கன்னா அந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். ஹையில் வச்சு பண்ணால் ஒரு மாதிரி வாசனை, கருகின ஸ்மெல்லு வந்துடும். அதனால் எப்பயுமே சிம்மில், எல்லா மசாலா அரைக்கிறப்பையும் சிம்மில் வச்சுட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். போதும், லைட்டாக சூடாகிடுச்சு. இது அந்த இலை போட்டு வச்சோம் இல்லைங்களா, பிரியாணி இலை, அதுக்கு பக்கத்தில் இதையும் போட்டு வச்சிடலாம். கல்பாசி, இதெல்லாம் ரொம்ப நேரம் சூடு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக அந்த சூடு லைட்டாக இருந்தால் போதும். பிரியாணி மசாலாவுக்கு வந்து தனியா, சில்லி இதெல்லாம் போட வேண்டாம். ரெட் சில்லியெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஸ்மெல்லே மாற்றிடும் பிரியாணியை. இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஏலக்காய். நான் இதெல்லாம் கம்மியாக செய்கிறதுனால இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அடுத்தது ஸ்டார் போட்டுக்கோங்க. ஜாதி பத்திரியும் ஜாதிக்காயும் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுருங்க. கிராம்பு போட்டுருங்க. கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடானா போதும், ரொம்ப சூடானா அவசியம் இல்லை. பாருங்க வாசனை வருது, எல்லாம் போட்டோன்னா நல்ல வாசனை வருது. ஓகே, நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, பவுடர் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். சிக்கன் பிரியாணிக்குன்னா இவ்வளோ போட்டிங்கன்னா போதும், 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா, ஜாஸ்தியெல்லாம் போட வேண்டாம். சிக்கன் பிரியாணினாலும் சரி, கிரேவிக்கு இதோட இன்னும் கம்மியாக போட்டிங்கனாலும் போதும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். எப்பயுமே சிரிச்சிட்டே இருங்க, வாழ்க்கை ரொம்ப அழகாக